ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ்ல இருந்து எக்ஸசைஸ் நம்பர் 6.1 வந்து சம் நம்பர் 9 தான் சூஸ் பண்ணிருக்கேன். கொஸ்டின் பாருங்க, the coordinates of a point P or a/2 of cosecant theta plus sin theta, b/2 of cosecant theta minus sin theta, where theta is parameter, and show that the equation of locus P is b square x square minus a square y square equal to a square b square and show that பண்ணு. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் லோக்கஸ் கண்டுபிடிக்கணும், அந்த லோக்கஸோட ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் வருது அப்படிங்கிறத ஷோ தட் பண்ணும். கொஸ்டின் அண்டர்ஸ்டுடா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கஸ் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். லெட் பி ஆஃப் ஹச் கமா கே பி எ லோக்கஸ் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த லோக்கஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு அந்த கோஆர்டினேட் தான் அவங்க பிங்கிறத இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ கம்பேர் பண்ணிக்கலாமா? அப்போ ஹச் கமா கே ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துட்டாங்க ஏ பை பி ஆஃப் கொசிகன் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா, b/2 of cosecant theta minus sin theta. ஸோ இது வந்து கோஆர்டினேட். அப்போ நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கம்பேர், செகண்ட் டேர்ம் கம்பேர். அப்போ h equal to a/2 of cosecant theta plus sin theta. இது முடிஞ்சிருக்கு, இது சிம்பிளை பண்ணுங்க. தீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 2 அன்சைட் போனால் அப்போ 2h by a equal to cosecant theta plus sin theta. Let it be first equation. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் கோஆர்டினேட்டை கம்பேர் பண்ணீங்கன்னா k equal to b/2 of cosecant theta minus sin theta. 2 ஒன் சைட் கிராஸ் பண்ணுங்க. 2k by b equal to cosecant theta minus sin theta. Let it be 2. சரிங்களா? இப்போ நமக்கு கையில் ரெண்டு ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் கோஆர்டினேட்டை தான் ஈக்குவல் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஏதாவது சால்வ் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ரூவ் தட் கொண்டாருமான்னு பாருங்க. ஒன் திங் இஸ் சி, இந்த ப்ரூவ் தட்ல உங்களுக்கு டீட்டாங்கிற பேராமீட்டர் இல்லை. அப்போ எப்படியாவது இந்த டீட்டாங்கிற பேராமீட்டர் நம்ம என்ன செய்யணும்? எலிமினேட் பண்ணணும். சரிங்களா? இதை என்ன பண்ண எலிமினேட் ஆகும்னு பாருங்க. ஆட் பண்ணால் எலிமினேட் ஆகுமா, சப்ராக்ட் பண்ணால் எலிமினேட் ஆகுமான்னு பாருங்க. ஆட் பண்ணீங்கன்னா சைன் தான் கேன்சல் ஆகுமே தவிர இந்த கொசிகன் டீட்டா அப்படியே தான் இருக்கும். இல்லை சப்ராக்ட் பண்ணீங்கனாலும் கொசிகன் டீட்டா தான் கேன்சல் ஆகும், இந்த சைன் டீட்டா அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆட் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு கேன்சல் ஆகாது, டீட்டாங்கிறது கேன்சல் ஆகாது. அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் அண்டு சப்ராக்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணி பாருங்கள் எலிமினேட் ஆகுதான்னு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்கொயர் பண்ணலாமா? அப்போ 2h by a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2k by b ஹோல் ஸ்கொயர். லெஃப்ட் சைட் ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வந்துடும். அப்போ எப்படி வரணும்? a ஸ்கொயர் plus b square plus 2ab. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். மைனஸ் ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் அதனால் மைனஸ். செகண்ட் ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் என்ன ஆயிடும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு வந்துடும். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் போடுவீங்க, அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயரில் வந்துடும். இந்த மைனஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 கொசிகன் தீட்டா, இங்கே சைன் தீட்டா மைனஸ் உள்ள கொண்டு பண்ணிங்கன்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் என்ன ப்ளஸ் 2 கொசிகன் தீட்டா சைன் தீட்டா. அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4h ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் 4k ஸ்கொயர் பை b ஸ்கொயர். சரிங்களா? இந்த ஸ்கொயர் ஃபார் எவ்ரி திங். இப்போ எது கேன்சலாக பாருங்கள். கொசிகன் ஸ்கொயர் கேன்சல், சைன் ஸ்கொயர் கேன்சல். அப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா 4 கொசிகன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இருக்கும். இங்கே 4 இருக்குது, அப்போ 4 வேணால் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா h ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் பை b ஸ்கொயர். இந்த ரைட் சைடையும் முடிஞ்சிருக்கு, சிம்பிளை பண்ணுங்கள். கொசிகன் தீட்டா கேன் பி ரிட்டன் as 1 பை சைன். அப்போ இங்கே சைன் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு இதை எல்சிஎம் வேணால் எடுங்க. அப்போ உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா h ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அவ்வளோதாங்க சம்மு. இதில் ரெண்டு பக்கம் எல்சிஎம் எடுத்துருங்க. லெஃப்ட் சைடு எல்சிஎம் எடுத்திங்கன்னா b ஸ்கொயர் h ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சரி, நாட் 1. எல்சிஎம் எடுத்திங்கன்னா இந்த a ஸ்கொயர் பை b ஸ்கொயர் வரும், a ஸ்கொயர் b ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது அந்த பக்கம் போயிடும். ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறனால h கேக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்? x, y ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது ஆன்சர் என்னன்னா b ஸ்கொயர் h is x ஸ்கொயர் k is y ஸ்கொயர். இது அந்த பக்கம் கிராஸ் ஆயிரும் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர். நம்ம ஷோ தட் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்துருச்சா? ஒரே ஒரு ஹிண்ட், அந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார்